அமலப்படுத்த மிகச்சிறந்த நன்மைகள். அது என்னன்னா ஒவ்வொரு தொகுதியிலையும் இப்போ நான் சொன்ன பாருங்க, இப்போ திருக்கோயிலூரில் சொன்னவர்கள் அவர் சொன்னார், அங்கே மருத்துவமனை அதை சொன்னார். மருத்துவமனை வந்திருக்கு, பேருந்து நிலையம் வந்திருக்கு, அந்த பிரிட்ஜி கட்டுறதுக்கு வந்திருக்கு, அணைக்கட்டு கட்டுவதற்கு அணைக்கட்டும் கட்டியிருக்கிறோம், கட்டுறதுக்கு ஆர்டர் வந்திருக்கு. அதே மாதிரி ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அங்கே பக்கத்தில் திருப்பூர் பக்கத்தில் ஒரு ஊரில் சிறு தொழில், அதுக்கும் நாயனூரில் அதையும் உருவாக்குவதற்கு இப்பொழுது முதலமைச்சர் செஞ்சிருக்கார். முதலமைச்சர் சொன்னதை செய்பவர், அனௌன்ஸ் பண்ணிட்டார. அவர் எல்லாரும் இன்ஸ்ட்ரக்ஷனே என்னன்னா, நான் சொன்ன இந்த பட்ஜெட்டில் சொன்னது அத்தனையும் விரைவில் நிறைவேற்ற வேண்டும் என்று ஆணையை கேட்பவர் தான் தமிழக முதலமைச்சர். அதனால அதையும் செய்வதற்கு அதுதான் தேர்தலில் நாம் செய்ய வேண்டிய பணி. முக்கியமாக அது நாம மட்டும் செஞ்சா போதாது, அதுக்கு தான் நம்ம தமிழக முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, நாங்கள் தேர்தல் பணியை எப்பொழுதோ ஆரம்பித்து விட்டோம் என்று. ஏன்னா அவர் தான் முதல்ல சொல்லி இந்த பிஎல்ஏ இருக்கிறோம் அப்பந்தே சொல்லிட்டு இருந்தாங்க, அதையும் அறிவிக்க வைத்திருக்கிறோம். அதையும் முதலமைச்சர் இங்கே வருகிற பொழுதே அதையும் அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிருக்காரு, அதுவும் வரவிருக்கிறது. ஆக எந்த தொகுதியில எல்லா வணிகர் நல வாரியத்தை ஆரம்பிச்சதே கலைஞர் தான் சொல்லி, அந்த அடிப்படையில் அவர்களுக்கு என்னென்ன செய்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் காட்டியிருக்கிறேன். நேற்றைக்கு கூட தளபதி அவர்கள் வணிகர்களுக்காக அவர்களுக்கு 3 லட்சம் ரூபாய் என்று இருந்ததை 5 லட்சமாக உயர்த்தி நேற்று அறிவித்திருக்கிறார். இது முதலமைச்சர் செய்திருக்கிறார், நேற்று அறிவித்திருக்கிறார். ஆக ஒவ்வொரு சூழ்நிலையிலேயும் முதலமைச்சர் அவர்கள், தளபதி அவர்கள் அனைத்து தரப்பு மக்களும், அதுக்குதான் எல்லோரும் பெற வேண்டும், அதுதான் முக்கியம். அந்த ஆட்சியை பொறுத்தவரையில அதை செய்து கொண்டிருப்பவர் தான் நம்முடைய முதலமைச்சர். அதே மாதிரி நம்ம துணை முதலமைச்சர் அவர்களும் இந்த இளைஞர்களை அவர்களை தட்டி கொடுத்து விளையாட்டு வீரர்களாக மட்டுமல்ல, கல்வியிலே சிறந்தவர்களாகவும் அவர்களை வளர்த்து கொண்டிருக்கிறார். வேலை வாய்ப்புகளை அதிகரித்துக் கொண்டிருக்கிறோம். இதையெல்லாம் நம்ம செய்யறோம். இதெல்லாம் நீங்க போய் நாளையிலிருந்து இன்னும் 1 வருஷம் இருக்குதுன்றதெல்லாம் கிடையாது, இன்னும் 1 மாசத்துல எலெக்ஷன் இருக்குதுன்னு நினைச்சுக்கணும். முதல்ல சொன்ன மாதிரி அங்கே மாவட்ட செயலாளர் கூட்டத்திலேயே தலைவர் அறிவித்திருக்கிறார், தலைமை கழகத்திலிருந்து நாங்கள் வேட்பாளர்களை அறிவிப்போம் என்று சொல்லியிருக்கிறார். ஆக தலைமை கழகத்திலிருந்து யாரை வேட்பாளராக அறிவித்தாலும், யாரா ஒன்னாலும் இருக்கலாம், இந்த யாரை அறிவித்தாலும், நம்ம கட்சியா இருக்கலாம், தோழமை கட்சியா இருக்கலாம், யாராக இருந்தாலும் நம்முடைய தளபதியின் தலைமையில் அமைந்திருக்கிற இந்த கூட்டணி மிக சிறப்பான வெற்றியை பெற்று